السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனி வரக்கூடிய ஹதீஸுடைய தலைப்பு என்னவென்றால், மஸ்ஜிதின் சிறப்புகளும் அதில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி இனி வரக்கூடிய ஹதீஸ்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். ஆக இன்றைக்கான ஹதீஸ் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மசாஜிதுஹா வ அபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மசாஜிதுஹா. இடங்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் மஸ்ஜிதுகளாகவும், அபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. இடங்களில் அல்லாஹுக்கு மிகவும் வெறுப்பான இடம், அதாவது பிடிக்காத இடம், கடைவீதிகளாகவும் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம். அதே சமயத்தில் பள்ளிவாசல் என்பது அல்லாஹுடைய வீடாக இருக்கின்றது. கடைவீதி என்பது அல்லாஹுக்கு பிடிக்காத இடம், அல்லாஹுடைய வெறுப்பான இடம். ஏன் அல்லாஹுக்கு வெறுப்பான இடம் என்று கேட்டீர்கள் என்றால், நம்ம கடை வீதிகள் போய் நம்முடைய சுய தேவை, அரிசி போன்ற பருப்பு போன்ற எந்த தேவையோ போய் வாங்கிக்க கூடாதா? அல்லாஹுக்கு பிடிக்காத இடமாச்சே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை எந்த நோக்கத்திற்காக வேண்டி சொன்னார்கள் என்றால், நம் ஆட்கள் கடைக்கு போனார்கள் என்று சொல்ல போனால் அங்கேயே அல்லாஹுடைய திக்கரை மறந்து விடுவார்கள், ஷைத்தானுடைய வஸ்வசாவில் ஈடுபடுவார்கள். மஸ்ஜிதுகளை எந்த அளவுக்கு போகிறோமோ அதை காட்டிலும் கடை வீதிகளுக்கு நம்ம ஆட்கள் அதிகம் போவாங்க. போயிட்டு அங்கே ஷைத்தானுடைய வஸ்வசாவில் ஈடுபட்டு அந்த கதை இந்த கதை அல்லாஹை மறந்து வாழ்றது, தொழுகையை மறக்கிறது, சொர்க்கத்தை மறக்கிறது, நரகத்தை மறக்கிறது. இன்னும் ஒரு படி இறங்கி சொல்லப்போனா நம்ம முஸ்லீம் என்பது, நம்ம முஃமின் என்பதை மறக்கின்றது. அதனால தான் அல்லாஹுக்கு வெறுப்பான இடம், அல்லாஹுக்கு பிடிக்காத இடம் அந்த கடை வீதி. அதாவது ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், நயவஞ்சக்காரன் பள்ளிவாசலுக்கு போகிறான். ஏன் அல்லாஹுக்கு பள்ளிவாசல் பிடிக்கும் என்பதை நான் சொல்கிறேன். ஒரு நயவஞ்சக்காரன் பள்ளிவாசலுக்கு போகிறான். அப்படி அவன் பள்ளிவாசலுக்கு போயிட்டான் அப்படி சொல்ல போனால், அவன் எப்பயாவது ஒரு தான் பள்ளிவாசலுக்கு போவான். அப்படி உள்ளே போகும்போது அந்த மெம்பர் படியை அப்படியே பார்ப்பான். பார்க்கும்போது அவன் முன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு வரும். அப்படியே அல்லாஹ் எடுத்துகிட்டு உட்காந்து அப்படி துவா கேட்பான். அப்படி அல்லாஹ் உட்காந்து மன்றாடுவான். அங்கே குர்ஆன் இருக்கும், அந்த குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓதுவான். அங்கே கோத்து வச்சிருக்க தஸ்பிமணி எடுத்து, அவனுக்கு தெரிஞ்ச தஸ்பிமணி, அவனுக்கு தெரிஞ்ச தஸ்பி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் திக்ராவது அவன் ஓதுவான். அவனுக்கே தெரியும் நம்ம திருப்பி அந்த கருப்பு உலகத்துக்கு நம்ம போயிடுவோம், நம்மளுடைய அந்த உலகத்தை நம்ம போயிடுவோம்னு சொல்லி அவனுக்கே தெரியும். ஆனால் இருக்கக்கூடிய கொஞ்ச நேரமாவது அல்லாஹ் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்படுவான், அல்லாஹ்வையே நினைப்பான். அதனால தான் அல்லாஹுக்கு பள்ளிவாசலுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கடை வீதி அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய அந்த கடை வீதி அல்லாஹுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நம்ம என்ன செய்யணும், கடை வீதிக்கு போனால் எந்த நோக்கத்திற்காக வேண்டி போனோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு வந்துடணும். வேற எந்த ஒரு ஷைத்தானுடைய வஸ்வஸா நம்ம ஈடுபடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸாக நமக்கு புரிய வைக்கின்றார். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் அதிகம் நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.